இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? பாசிப்பருப்பு ரசம். பாசிப்பருப்பு வச்சு ரசமா அப்படின்னு யோசிக்காமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, சின்ன பருப்பு, உடச்ச பருப்பு, இந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர். உங்கள் ஊரில் இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அரை கப்பு பாசிப்பருப்பை அரை மணி நேரம் கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி 3 பழுத்த தக்காளியை உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கையால் கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு சொல புளியும் ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ நல்லா கையால் கரைச்சி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இடிக்கிற கல்லில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கணும். நல்லா இடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியில் சேர்த்துக்கலாம். இப்போ 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, இதையும் சேர்த்து அதனுடைய சாறு வெளியே வர அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலுன்னு இடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. 1-2 அப்படியே தட்டி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை அப்படியே உடச்சி சேர்த்துக்கலாம். இது காரம் இல்லாத மிளகா அப்படின்றதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். நல்ல காரமான மிளகாயாக இருந்தால் 1 போதும். இப்போ மிளகாய்த்தூள் கொஞ்சம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா குழைய வேகக்கூடாது. இந்த மாதிரி மலர்ந்து வெந்திருக்கணும். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்தளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நல்ல ஒரு கிளறணும் அப்படின்னா அப்படி வீடே வாசனை சூப்பராக இருக்கும். நல்ல குழைய சாதம், சுட சுட இந்த ரசம், கொஞ்சம் பொரியல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, தாளிப்புலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.